தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், நிதி உதவித் தொகையை 5000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை நிறைவேற்ற மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகின்றது. இடைக்கால பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாததால் எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்கும் வரை போராட்டத்தை தொடர இருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் சங்க பொதுச் செயலாளர் நம்பிராஜன் தெரிவித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட்ல தமிழக அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாததால் ஏமாற்றம் அடைந்த நாங்கள் இன்றைய தினம் மீண்டும் போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு தீர்க்கிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நள்ளிரவுல கூட நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட 500 மாற்றுத்திறனாளிகள் வெட்ட வெளியில படுத்திருக்கிறாங்க. எந்த அடிப்படை வசதியும் இங்கு இல்லை. இதனிடையே வணிக வரித்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 3ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் 3ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை நாங்கள் துவக்கினோம். அதை ஒட்டி காலவரையற்ற வேலை நிறுத்தமும் இன்றைக்கு 15 நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது.